வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அமெரிக்காவின் வரலாற்றை ஒரு சாதாரண இந்திய குடிமகனின் பார்வையில் பார்ப்போம். நமக்கு எப்பொழுதுமே அமெரிக்கா ஒரு கனவு தேசமாகவே இருக்கிறது. அப்படி வானளாவிய கட்டிடங்கள், மிக பெரும் வணிக நிறுவனங்கள், தொழில்நுட்பத் துறையில் தலைவனாக விளங்கும் அமெரிக்காவின் இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? உண்மையில் அமெரிக்காவின் வயது இந்தியாவின் வயதை விட குறைவானது. அமெரிக்காவுக்கு வரலாறு என்று சொன்னால் ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்னால் போகாது. ஆனால் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தின் வரலாறு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு மேலாக போகிறது. அது இன்னும் பின்னோக்கி செல்வதற்கான அனைத்து அறிகுறிகளும் தெரிகிறது. தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டு வரும் தொல்லியல் சான்றுகள் தமிழகத்தின் வரலாற்றை ஏறக்குறைய 2000 4000 வருடங்களுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறது. இவ்வளவு தொன்மையான வரலாறும் நாகரிகமும் படைத்த தமிழகமும் இந்தியாவும் ஏன் அமெரிக்காவை ஒரு கனவு தேசமாக, தாங்கள் குடியேற விரும்பும் ஒரு தேசமாக நினைக்கிறார்கள்? இவ்வளவு தொன்மையும் பழமையும் நாகரிகமும் கொண்ட தமிழர்களும் இந்தியர்களும் ஏன் அமெரிக்காவில் சென்று குடியேற நினைக்கிறார்கள்? அப்படி என்னதான் இருக்கிறது இந்த அமெரிக்காவில்? அதைத்தான் இந்த அமெரிக்க வரலாற்று தொடரில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் நாம் இப்பொழுது பார்க்கும் அமெரிக்கா நிச்சயமாக 1600களுக்கு முன்னால் கிடையாது. இந்தியாவைப் போலவே அமெரிக்காவும் பிரிட்டிஷ் காலனி நாடு என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் உண்மை. ஐரோப்பியர்கள் உலகெங்கும் வணிக நோக்கத்திற்காக கடல் வழியாக நாடுகளை தேடி அடைந்தார்கள். அப்படி சென்று அடைந்த ஒரு நாடு அமெரிக்கா. 1400களுக்கு முன்னால் அமெரிக்காவிற்கு வரலாறு கிடையாது. அமெரிக்காவும் இந்தியாவைப் போல ஒரு காலனி ஆதிக்க நாடு என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் குடியேறுவதற்கு முன்பு அமெரிக்கா ஒரு வளமிக்க நாடாகத்தான் இருந்தது. அங்கு பரவி வாழ்ந்தவர்கள் அமெரிக்க பழங்குடியினத்தினர், அதாவது நேட்டிவ் அமெரிக்கன் என்று சொல்லப்படுகின்ற பழங்குடிகள். அமெரிக்க பழங்குடிகள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அல்லது செவ்விந்தியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். செவ்விந்தியர், இந்த பெயரில் எங்கிருந்து வந்தது இந்தியர் என்ற வார்த்தை? அது கொலம்பஸின் ஒரு தவறான புரிதல். அவர் இந்தியாவை நோக்கித்தான் தனது கப்பலை செலுத்தி இருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்தியா ஒரு வளமிக்க நாடாக இருந்தது. ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வந்து வணிகம் செய்து பொருளீட்டி அதை தங்கள் நாடுகளுக்கு கொண்டு செல்வதை ஒரு பெரும் லட்சியமாக கொண்டிருந்தார்கள். அவ்வாறே கொலம்பஸும் கப்பல் வழியாக இந்தியாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர் ஒரு நிலப்பரப்பை அடைந்தார். அங்கு கால் வைத்ததும் அவர் பார்த்தது பழங்குடியின மக்கள். அவர் இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இந்தியர்களை அவர் பார்த்ததில்லை. தான் இந்தியாவை அடைந்து விட்டோம் என்று நம்பிய அவர் அவர்களை இந்தியர்கள் என்று அழைத்தார். பின்னாளில் தான் தெரிந்தது அவர் அடைந்தது இந்தியாவல்ல, அமெரிக்க தேசம் என்று. ஆகவே அங்கிருந்தவர்களுக்கு செவ்விந்தியர்கள் என அவர் பெயர் வைத்தார். உண்மையில் அவர்களிடம் பெயர் செவ்விந்தியர்கள் அல்ல. 500க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள்
அந்த கால அமெரிக்காவில் வாழ்ந்து வந்திருந்தார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் நவோஜி மற்றும் அப்பாச்சி இன மக்கள். இவர்கள் தென்மேற்கு அமெரிக்காவில் செறிவாக குடியிருந்தார்கள். இவர்கள் வறண்ட நிலங்களில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் களிமண் வீடுகளை கட்டுவதில் வல்லவர்கள். தற்காலத்தில் அமெரிக்க ஜனநாயகம் வளரும்போது இந்த மக்களின் நிர்வாக முறையை தங்களுடைய ஜனநாயகத்தின் கூறுகளாக ஏற்றுக்கொண்டனர். அடுத்ததாக கிரேட் பிளைன்ஸ் இன மக்கள். இவர்கள் பெரிய எருமைகள், அதாவது பைசன்களை வேட்டையாடி உணவு கொண்டு வாழ்ந்து வந்திருக்கின்றனர். இதுபோல பல்வேறு பழங்குடியின மக்களின் பூர்வீகம்தான் அமெரிக்கா. இன்று நாம் பார்க்கும் ஐரோப்பியர்களின் காலடி படாத அந்த காலத்தில் அமெரிக்கா முழுமையான சுதந்திரத்தை தன்னகத்தே வைத்திருந்த ஒரு பெரும் வளமிக்க நாடாகவே இருந்திருக்கிறது. கொலம்பஸ் 1492 அமெரிக்காவில் கால் வைத்த போது ஏறக்குறைய 50 லட்சத்திலிருந்து 1 கோடி பழங்குடியின மக்கள் அமெரிக்காவில் வசித்து வந்திருக்கின்றனர் என்ற ஒரு கணக்கெடுப்பும் இருக்கிறது. அமெரிக்காவில் ஏறக்குறைய 574 பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கென பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது ட்ரைபல் ரிசர்வேஷன்ஸ் எனப்படும். இவர்களுக்கென தனி சட்டம் மற்றும் நிர்வாக முறைகள் உள்ளன. அமெரிக்க அரசியல் சாசனத்தில் இவர்களை டொமஸ்டிக் டிபெண்டன்ட் நேஷன்ஸ் என்று அழைக்கிறார்கள். அதாவது அமெரிக்க தேசத்திற்கு உள்ளேயே செயல்படும் தனி தேசங்களாக இவற்றை கருதுகிறார்கள். இது தற்கால அமெரிக்கா பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கும் ஒரு சிறந்த உரிமை மற்றும் மரியாதை என சொல்லலாம். அவர்களுக்கென தனி அரசியலமைப்பு சட்டம் மற்றும் கொடி நிர்வாக முறைகள் உள்ளது. இந்த நிலங்களை அவர்கள் நிர்வகிக்க அவர்களுக்கென தனித்துவமான காவல்துறை மற்றும் நீதித்துறை உள்ளது. இந்த நிலங்களில் வசிக்கும் மக்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் மாநில வரிகளிலிருந்து விலக்கு கிடைக்கிறது. பல மாநிலங்கள் சூதாட்டத்தை, அதாவது கேசினோவை தடை செய்திருந்தாலும் இந்த பழங்குடியின மக்கள் தங்கள் நிலத்தில் தங்களுக்கான சிறப்பு சட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கேசினோக்கள் இந்த நிலங்களில் இன்னும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள சில பழங்குடி தேசங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த தேசங்கள் இப்பொழுதும் உயிர்ப்புடன் இருக்கின்றன என்பது நமக்கு ஆச்சரியமான ஒன்று. நவோஜோ தேசம். இது ஏறக்குறைய 27,000 சதுர மைல்கள் அளவு கொண்டது. இதை நம்முடைய மேற்கு வங்காளம் அல்லது இலங்கையுடன் ஒப்பிடலாம். 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்காவிற்கு உதவியாக இவர்கள் பயன்படுத்திய கோட் லாங்குவேஜ், அதாவது சங்கேத மொழி மிகவும் குறிப்பிடத்தக்கது. டொஹோனோ ஓதும் நேஷன். இது அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ எல்லையில் இருக்கிறது. இந்த தேசம் மெக்சிகோவிலும் அமெரிக்காவிலும் படர்ந்து இருக்கிறது. இந்த காரணத்தினால் அமெரிக்கா அமைக்க முயற்சிக்கும் வேலியை இந்த தேசத்தின் வழியாக இன்னமும் அமைக்க முடியாமல் தடுமாறுகிறது. அடுத்ததாக மோன்டானா தேசத்தில் உள்ள பிளாக்ஃபீட் நேஷன். இவர்கள் கனட எல்லைக்கு அருகில் வசிக்கிறார்கள். இந்த தேசம் அழகான பனிமலைகள் மற்றும் ஏரிகளை கொண்டது. கிளேசியர் நேஷனல் பார்க் என்ற ஒரு அழகான சுற்றுலா தலத்தை இந்த தேசம் தம்முள்ளே கொண்டுள்ளது. இன்றைய ஐதஹோ மாகாணத்தில் உள்ளது நெஸ் பர்ஸ் என்ற பழங்குடி தேசம். இந்த தேசத்தைச் சேர்ந்த சீஃப் ஜோசப் என்ற தலைவர் அமெரிக்க இராணுவத்திற்கு எதிராக நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அந்த பயணம் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேசங்களின் வழியாக ஓடும் நதிகள் மற்றும் நிலத்தடி நீரின் உரிமைகள்
இந்த பழங்குடியின மக்களின் முன்னுரிமைகளாக கருதப்படுகின்றன. இவர்களுக்கு பிறகுதான் மற்ற மக்களுக்கான அந்த நீரின் உரிமை கிடைக்கும். இவர்களின் கலாச்சாரங்களை பாதுகாப்பதற்காக இந்த நிலங்களில் வேறு மக்கள் நுழைய தடை உள்ளது. அந்த பழங்குடியின மக்களின் அரசாங்கங்களின் அனுமதியுடன் தான் இந்த நிலங்களுக்குள் நுழைய முடியும். இந்த நிலங்களில் உள்ள செடிகள் மற்றும் பொருட்களை வேறு மனிதர்கள் தொட அனுமதி இல்லை. கிராண்ட் கேனியன் என சொல்லப்படும் பெரிய பள்ளத்தாக்கு ஒரு சிறந்த சுற்றுலா தலம். அந்த சுற்றுலா தலத்திற்கு அருகில் உள்ள சில பழங்குடியின தேசங்களை பற்றி அடுத்ததாக பார்ப்போம். ஹவாசுபாய் இந்தியன் ரிசர்வேஷன். இங்குள்ள பச்சை மற்றும் நீல நிற நீர்வீழ்ச்சிகள் கண்கொள்ளா காட்சி தரும். இந்த பகுதியை பார்வையிட இங்குள்ள பழங்குடி மக்களின் நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றுத்தான் அந்த நிலத்திற்குள் நம்மால் கால் வைக்க முடியும். அடுத்தது ஹவாலா பாய் நேஷன் மற்றும் ஸ்கைவாக். கிராண்ட் கேனியன் பகுதியில் 4000 அடி உயரத்திற்கு கண்ணாடியில் ஒரு பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். இது அமைந்துள்ளது ஒரு பழங்குடி இன தேசத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது கேனியன் டி ஷே நேஷனல் மோனமெண்ட். இங்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட பாறை வீடுகளும் கல் ஓவியங்களும் உள்ளன. இதை சுற்றுலா பயணிகள் பார்வையிட நவோஜோ மக்களின் ஒருவரை வழிகாட்டியாக கொண்டால் மட்டுமே இந்த இடங்களை பார்வையிட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, நம்முடைய அடுத்த வீடியோவில் ஐரோப்பியர்களின் வருகை மற்றும் அதற்கு பின்னான அமெரிக்காவின் வரலாற்றை காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திரு. வணக்கம்.